ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் கவிஜி. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா 10th மேக்ஸ் சாப்டர் 6 ட்ரிக்னோமெட்ரி பற்றி தான் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்க போகிறோம். ட்ரிகோனோமெட்ரிக் ரேஷியோஸை பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். நான் ஒரு ரைட் ஆங்கிள் எடுத்திருக்கேன். ரைட் ஆங்கிளில் எப்போவுமே ஒரு சைடு வந்து நமக்கு 90 டிகிரி, ரிமைனிங் 2 சைட்ஸ் எப்போவுமே நமக்கு அக்யூட் ஆங்கிளாக இருக்கும். அப்படி தானுங்களா? இப்போ வந்து ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஹைப்போடென்யூஸ்ன்னு சொல்லுவோம். இந்த தீட்டாவுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஆப்போசிட் சைடு. அதுக்கு அடுத்த சைடு வந்து நம்ம அட்ஜசன்ட் சைடு சொல்லலாம். சப்போஸ் நீங்கள் தீட்டா இங்கே எடுத்துக்கிறீங்க, இந்த ஆங்கிளில் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட் இருக்க சைடை தான் நம்ம வந்து ஆப்போசிட்டுன்னு சொல்லணும். அதுக்கு அடுத்த சைடு இது வந்து நமக்கு அட்ஜசென்ட்டாக மாறும். சரிங்களா? கிளியராக இருக்கீங்களா? எப்போவுமே ஒரு ரைட் ஆங்கிளில் 2 அக்யூட் ஆங்கிளும் ஒரு ரைட் ஆங்கிளும் இருக்குங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம்தான். வாங்க இப்போ ட்ரிகோனோமெட்ரி ரேஷியோஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம். சைன் தீட்டாவை நீங்கள் எப்படி எழுதுவீங்க? ஆப்போசிட் பை ஹைப்போட்டெனஸ். இதனுடைய கொசிக் தீட்டா எப்படி இருக்கும்னா 1/sin தீட்டாவாக இருக்கும். அதோட ரிவர்ஸில் இருக்கும். ஸோ இப்போ வந்து ஹைப்போட்டெனஸ் மேலே வந்துடும், ஆப்போசிட் வந்து டினாமினேட்டருக்கு வந்துடும். சரிங்களா? அப்போ ஹைப்போட்டெனஸ் பை ஆப்போசிட்னு எழுதிக்கலாம். இதுவே வந்து காஸ் தீட்டா என்னவா இருக்கும்? அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டெனஸ். காசோட தலைகீழ் நமக்கு சீக்கன் தீட்டா. அதை எப்படி எழுதலாம்னா ஹைப்போட்டெனஸ் பை அட்ஜசன்ட்னு எழுதலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா டேன் தீட்டா. டேன் தீட்டா வந்து நமக்கு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். காட் தீட்டா வந்து அதனுடைய ரிவர்ஸு. அட்ஜசன்ட் வந்து நியூமரேட்டருக்கு போயிடும். நெக்ஸ்ட்டு கீழே வந்துடும், ஆப்போசிட் வந்து கீழே டவுன் சைடில் வந்துடும். சரிங்களா? ஸோ இது எல்லாமே நமக்கு ஒரு பேசிக்கு நம்ம 9th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருக்கோம். ஸோ இப்போ அடுத்தது பார்க்க போனீங்கன்னா டேன் தீட்டாவை நீங்கள் எப்படி எழுதுவீங்கன்னா சைன் பை காசுன்னு எழுதலாம். டேன் தீட்டாவை எப்படி எழுதலாம்? சைன் பை காசுன்னு எழுதலாம். டேனோட தலைகீழே நமக்கு காட்டுன்னு தெரியும் இல்லைங்களா? அப்போ இது வந்து நம்ம ரெசிப்ரோக்கல் போட்டிங்கன்னா காஸ் பை சைன்னு வரும். பாருங்கள், காஸ் பை சைன் வந்திருக்கா? அடுத்தது பார்த்திங்கன்னா கொசிக்கன் தீட்டாவை 1/sin எழுதலாம். ஸோ எங்கெல்லாம் நமக்கு கொசிக்கன் தீட்டா தேவைப்படுதோ அங்கெல்லாம் நம்ம 1/sin எழுதிக்கலாம். 1/sin எங்கெல்லாம் வருதோ அங்கே நம்ம என்ன பண்ணலாம்? கொசிக்கன் தீட்டான்னு எழுதிக்கலாம். அடுத்தது இதனுடைய சீக் வந்து பார்த்துக்கின்னா சீக்கன் தீட்டாவை எப்படி எழுதுறீங்கன்னா 1/cos தீட்டான்னு எழுதலாம். எங்கெல்லாம் நமக்கு 1/cos தீட்டா வருதோ அங்கெல்லாம் நம்ம சீக்கன் தீட்டான்னு எழுதிக்கலாம். சீக்கன் தீட்டாவுக்கு பதிலாக நம்ம சேஞ்ச் பண்ணி 1/cos தீட்டான்னு எழுதிக்கலாம். ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம், இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். டேன் தீட்டாங்கிறது சைன் பை காசு, காட் தீட்டாங்கிறது காஸ் பை சைனு 5 டைம் சொல்லி பார்த்துக்கோங்க. கொசிக்கன் தீட்டாங்கிறது நமக்கு 1/sin, சீக்கன் தீட்டாங்கிறது நமக்கு 1/cos தீட்டா. அடுத்தது நீங்கள் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ட்ரிக்னோமெட்ரிக்குடைய ஐடென்டிஸை பற்றி தான் படிக்க போகிறோம். இந்த ஐடென்டிஸ் தான் ரொம்ப முக்கியம். நம்ம வந்து எக்ஸசைஸ் 6.1 அதிகம் யூஸ் பண்ணுற ஃபார்முலாஸில் இருக்கும். இந்த மேலே இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ் ப்ளஸ் இது சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. ஸோ இது வந்து நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டா மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா இந்த சைன் ஸ்கொயர் தீட்டாவை நான் என்ன பண்ண போகிறேன்? ஆர்ஹெச் சைடு கொண்டு போகிறேன். இப்போ ப்ளஸ் சைன் ஸ்கொயர் அந்த சைடு போகும்போது மைனஸ் சைன் ஸ்கொயராக மாறுது. அப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 - sin ஸ்கொயர் தீட்டான்னு வரும். இந்த சைன் ஸ்கொயரை லெஃப்ட் சைடில் வச்சுட்டு காஸ் ஸ்கொயர் ஆர்ஹெச்எஸ் கொண்டு போனீங்கன்னா 1 - cos ஸ்கொயர் தீட்டான்னு கொண்டு வரலாம். பாருங்கள், 1 - cos ஸ்கொயர் தீட்டா எங்கெல்லாம் இருக்குதோ அங்கே என்னென்னு மாற்றணும்? நம்ம சைன் ஸ்கொயர் தீட்டான்னு மாற்றிக்கணும். 1 - sin ஸ்கொயர் தீட்டா எங்கெல்லாம் இருக்குதோ அங்கே என்னென்னு மாற்றணும்? நம்ம காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு மாற்றிக்கலாம். இங்கே பாருங்கள், இதிலே பார்த்தீங்கன்னா 1² - sin ஸ்கொயர் தீட்டா ஃபார்மேட்டில் இருக்கா? அப்போ இது வந்து a² - b² நமக்கு ஞாபகப்படுத்துதுங்களா? அப்போ a² - b² ஆன்சர் என்ன நமக்கு? a² - b²னா a + b இன்ட்டு a - bன்னு சொல்லுவோமா? ஸோ அதனோட ஆன்சர் தான் நமக்கு என்னது? நமக்கு a² - b². ஸோ நமக்கு எங்கெல்லாம் நமக்கு தேவைப்படுதோ a² - b² a + b இன்ட்டு a - b எழுதணும்னு தோணுச்சோ தேவைப்படுதோ அந்த இடங்கள்ல நம்ம வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம வந்து இதை எழுதிக்கலாம். அடுத்தது பாருங்கள், என்ன சொல்லியிருக்காங்க? 1 + tan ஸ்கொயர் தீட்டா. அதனோட ஆன்சர் என்ன நமக்கு? சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. டேன் ஸ்கொயரை மட்டும் இங்கே வச்சுக்கோங்க. இந்த +1 என்ன செய்யலாம்? அந்த சைடு அனுப்பிடலாமா? அப்போ சீக்கன் ஸ்கொயர் தீட்டா -1ன்னு வரும். 1 மட்டும் வச்சுட்டு இந்த டேன் ஸ்கொயர் தீட்டா அந்த சைடு அனுப்பினா என்ன வரும்? சீக்கன் ஸ்கொயர் தீட்டா -tan ஸ்கொயர் தீட்டான்னு வரும். ஸோ எங்கெல்லாம் நமக்கு 1 இருக்கோ அங்கெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம்? சீக்கன் ஸ்கொயர் தீட்டா -tan ஸ்கொயர் தீட்டான்னு போட்டுக்கலாம். இதுவுமே பாருங்கள், a² - b² ஃபார்முலாவை ஞாபகப்படுத்துதுங்களா? அப்போ a + b இன்ட்டு a - b என்ன எழுதுவீங்க நீங்கள்? சீக்கன் தீட்டா + tan தீட்டா இன்ட்டு சீக்கன் தீட்டா -tan தீட்டான்னு எழுதலாம். ஸோ நமக்கு எந்த இடத்துல தேவைப்படுதோ அங்கே அந்த ஃபார்முலாவை நம்ம மாடிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 1 + cot ஸ்கொயர் தீட்டா
ஈக்குவல் டு கொசிகன் ஸ்கொயர் தீட்டா. நான் என்ன பண்ண போகிறேன், கொசிகன் ஸ்கொயர் தீட்டா மட்டும் எனக்கு தேவைப்படுது அப்படின்னா +1 என்ன சைட் பண்ணலாம், அந்த சைடு அனுப்பி மைனஸாக மாற்றிக்கலாம். அப்போ கொசிகன் ஸ்கொயர் தீட்டா -1ன்னு கிடைக்குது. இதே எனக்கு 1 மட்டும் வேணும் அப்படின்னா இந்த காட் ஸ்கொயர் தீட்டா என்ன பண்ணலாம், அந்த சைடு அனுப்பிட்டு கொசிகன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த ஃபார்முலாஸில் நீங்கள் வந்துட்டு 5 டைம்ஸ் சொல்லி பார்க்கலாம் அல்லது ரெப்பிடேஷனாக எழுதி பார்த்துக்கலாம். ஸோ இதை மைண்டில் நல்லா ஸ்டோர் பண்ணுங்கள். அடுத்தது நம்ம 6.1 எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்த்துட்டு பயிற்சிக்கு நம்ம போகலாம். சரிங்களா? தேங்க்யூ.